இந்த கேள்வி நம்ம எல்லாருடைய மைண்ட்லேயும் இருக்கும். நாம் வாங்குகிற சம்பளத்துக்கு எவ்வளவு சேமிக்கணும், நம்ம மந்த்லி பட்ஜெட் எப்படி இருக்கணும். இது 10,000 ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மாத சம்பளம் வாங்குறவர் வரை எல்லாருக்குமே பொருந்தும். நீங்கள் கம்மியாக சம்பளம் வாங்கினாலும் அதிக சம்பளம் வாங்கினாலும் மந்த்லி பட்ஜெட் அப்படின்றது உங்களோட ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு அடிப்படையான விஷயம்னு கூட சொல்லலாம். எவ்வளவு அளக்கிறோமோ அவ்வளவு சரியாக நிர்வகிக்க முடியும். உங்கள் கையில் பட்ஜெட் இருக்கிறனால உங்கள் செலவுகள் குறைஞ்சி நிறைய பணம் மிச்சமாகி நீங்கள் கோடீஸ்வரர் ஆக்கிட போகிறது இல்லை. ஆனாலும் இந்த பட்ஜெட் பிளான் போடுறதுனால உங்கள் செலவுகளை ட்ராக் பண்ணி கரெக்டான ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஃபினான்சியல் கோலை அச்சீவ் பண்ண முடியும். முடிவில் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு பணம் சேமிக்கணுன்ற ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். அதனால் பட்ஜெட் பிளானை பற்றி டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மளுடைய பட்ஜெட் பிளானை நம்ம டிஃப்ரெண்ட்டான வழிகளில் நம்மளால் போட முடியும். எக்ஸல் சீட்லேருந்து ஆரம்பித்து மொபைல் அப்ளிகேஷன், நோட்புக்குன்னு நிறைய வித்தியாசமான வழிகள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்வலப் சிஸ்டம். இது ரொம்ப பழைய டெக்னிக்னாலும் ஒர்த்தான டெக்னிக் தான். உங்கள் எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ண ஒரு பெஸ்ட்டு வேன்னு சொல்லலாம். உங்கள் ஸ்பெண்டிங் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி என்வலப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சம்பள பணத்தை மொத்தமாக எடுத்து எல்லா கேட்டகரியிலையும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஒரு உதாரணமாக, நீங்கள் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னு வைங்களேன். 4,000 ரூபாய் ரெண்ட்டுக்கு, 2,000 ரூபாய் அடிப்படை செலவுக்கு, 1,000 ரூபாய் பெட்ரோலுக்கு, 1,000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸுக்கு, 1,000 ரூபாய் மற்ற செலவுக்கு, 1,000 ரூபாய் சேவிங்ஸுங்கன்னு வைங்க. இப்போ அந்தந்த செலவுக்கு பணம் எடுக்கிறப்ப அந்த கவர் காலியானால் அந்த கேட்டகிரியில் நீங்கள் அந்த மாதம் செலவு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி என்வலப் சிஸ்டம் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் செலவுகள் கண்ட்ரோல்டாக இருக்கும். செலவை குறைச்சி சேமிக்கவும் முடியும். ஒரு நல்ல பட்ஜெட்டை உருவாக்குறது எப்படி? அதுக்கு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற சில பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். பாயிண்ட் நம்பர் 1, பீயிங் ரியலிஸ்டிக். நடக்காத ஒரு விஷயத்தை உங்கள் பட்ஜெட்டில் கொண்டு வர்றது ஸ்ட்ரைட்டாக ஃபெயிலியராக தான் முடியும். முடிஞ்ச வரை எது உண்மையாக செயல்படுத்த முடியுமோ அந்த அளவு பிளான் போடுங்க. பாயிண்ட் நம்பர் 2, மேக்கிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். பட்ஜெட்டுன்றது ஒன்றும் கல்லால் செதுக்கின சிலையோ பாறையோ கிடையாது. அந்த நேரத்துக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. ஸோ உங்களுடைய பட்ஜெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 3, டீம் ஸ்போர்ட். நீங்கள் உங்கள் நண்பர் கூடயோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணை கூடயோ தங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபினான்ஸ் பிளான் போடணும். அந்த கான்செப்ட் கூட்டு குடும்பத்துக்கும் பொருந்தும். ஸோ எல்லாருமே மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது தான் பிளானாக ஒர்க் அவுட் ஆகணும். பாயிண்ட் நம்பர் 4, எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். எமர்ஜென்சிக்கு பணம் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. ஐடியலாக சொல்லணும்னா ஒரு 3 to 6 மாத அடிப்படை தேவைக்கான பணம் உங்ககிட்ட கட்டாயம் எப்போவுமே இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 5, பட்ஜெட்டிங் த எக்ஸ்பெக்டட். சில செலவுகள் ஃப்யூச்சரில் வரப்போகிறது முன்கூட்டியே நமக்கு தெரியும். லைக் இயர்லி டேக்ஸ் கட்டுறது, தீபாவளி, பொங்கல்னு ஃபெஸ்டிவல் டேஸுக்கு செலவு பண்ணுறது. இதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி பட்ஜெட் நீங்கள் பிளான் பண்ணணும். ஏன்னா இதெல்லாமே உங்கள் மைண்டில் முன்கூட்டியே வரக்கூடிய விஷயங்கள். இப்போது ஆல்மோஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் பட்ஜெட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பட்ஜெட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பட்ஜெட் பிளான் போடலாம். ஸ்டெப் நம்பர் 1, சூஸ் த ரைட் டூல். பட்ஜெட் ஆப்போ, எக்ஸல் சீட்டோ, என்வலப்போ, நோட்புக்கோ எந்த டூல் உங்களுக்கு கரெக்டாக சூஸ் ஆகுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2, கேதர் ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு, லாகின் டீட்டெயில்ஸ், யூசர் ஐடி, பாஸ்வேர்டுன்னு எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பென்சஸை டிசைட் பண்ண போகிறது இதெல்லாம் தான். ஸ்டெப் நம்பர் 3, மேக் எ லிஸ்ட். உங்களுக்கு இன்கம் எப்படி வரும், எங்கேருந்து வரும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு. உங்கள் செலவுகள் எங்கெங்கே ஆகும், எந்த மாதிரி ஆகும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு. இது 2யுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 4, உங்கள் பட்ஜெட்டையோ அல்லது பட்ஜெட் பிளானையோ உங்கள் பார்ட்னர் கூடவோ அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூடவோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அதை 2 பேரும் மியூச்சுவலாக ஃபாலோ பண்ணலாம். 50-30-20 ரூல். இதை பற்றி நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும்?
இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்குவோம். இந்த ரூல் உங்கள் பட்ஜெட்டை 3 கேட்டகரிஸாக பிரிக்குது. 50% அடிப்படையான தேவைகளுக்கு செய்கிற செலவுகள், அதாவது வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, பெட்ரோலு, மளிகை சாமானம், இன்சூரன்ஸ் மாதிரி சொல்லலாம். இதுக்கு நீங்கள் 50% உங்கள் பட்ஜெட்டில் ஒதுக்கணும். 30% பொழுதுபோக்கு செலவுகள், அதாவது வெளியில் சாப்பிட போகிறது, பார்ட்டி பண்ணுறது, சினிமா போகிறது, டூர் போகிறது, ட்ரிப்பு போகிறது மாதிரி நான் எசென்சியல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் 30% ஒதுக்கணும். 20% உங்கள் மொத்த ஃபினான்சியல் கோல்ஸுக்கான சேவிங்ஸும் இதில் தான் அடங்கும். அதாவது உங்கள் கனவு வீட்டுக்கான சேமிப்பு, உங்கள் குழந்தைகளுடைய படிப்புக்கு செலவுக்கு சேமிப்பு, கல்யாணத்துக்காக சேமிப்பு, இன்னும் நிறைய சொல்லலாம். குறைந்தது ஒரு 20% இதுக்காகவே நீங்கள் ஒதுக்கணும். சப்போஸ் கிரெடிட் கார்டு கடன் எந்நேரமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20% மட்டும் பொழுதுபோக்குக்கு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 30% நீங்கள் சேமிக்க ஒதுக்கணும். ஸோ இப்போ நம்ம வீடியோவுடைய ஆரம்பத்தில் டிஸ்கஸ் பண்ண விஷயத்துக்கு வருவோம். ஸோ நம்மளுடைய மாத சம்பளத்தில் எவ்வளவு நம்ம சேமிக்கணும்? ஸோ இப்போ ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் 20% நம்மால் சேமிக்க முடியும். கண்டிப்பாக இது சாத்தியம்தான். 10,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சாலும் அதை நீங்கள் செயல்படுத்தி காமிக்க முடியும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.